வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். ஸோ எவ்ரி டே வில் பி ஸ்க்ராச்சிங் அ ஹெட் வாட் டு பேக் ஃபார் அவர் சில்ட்ரன். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி விச் இஸ் புதினா புலாவ். புதினா புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வேணுங்கிற சாமான் புதினா 2 கைப்பிடி, என்னோட கைக்கு 2 கைப்பிடி நல்லா அலம்பி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதுக்கு முதல்ல சில சாமான்களை வறுக்கணும். அது என்ன, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா இது இந்த மொக்கு, இந்த 3 இது கொஞ்சமாக தான் வச்சுட்டுருக்கேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட வதக்க போகிறது பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உரப்புக்கு பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் முதல்ல வறுத்து எடுத்துட்டு அலாங் வித் திஸ் புதினாவை நல்லா அரைச்சின்னு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாண்ட்லியில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு அதில் ஒரு என்னோட கைப்பிடிக்கு இவ்வளவு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இது பைண்ட் ஆகிறதுக்கு தான். இது நீங்கள் டேபிள் ஸ்பூனுக்கு 1ன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவக்கணும், நல்ல ரெட்டிஷாக வரணும், நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துன்னு வருது இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம இந்த மசாலா சாமான் அது கூட ஆட் பண்ணலாம். ஸோ மசாலா சாமானும் அது கூட வறுந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கார்லிக் பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்க்குறேன். அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சில்ட்ரனுக்கு அதை பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது தான். ஸோ பச்சை மிளகாயும் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம இந்த புதினாவை அதோட ஆட் பண்ணிடலாம். இந்த புதினாவை நான் கட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அது கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது ஒரே நிமிஷம் நோ டைம் நல்லா வதங்கிடும். ஸோ இந்த புதினாவை நல்லா வதங்கியாச்சு. இதை நான் ஒரு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ இது அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ பாண்ட்லியில் நான் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூனு நெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ முதல்ல நெய் காஞ்ச உடனே இதுக்கு வேணுங்கிற கேஷ்யூ நட்ஸை அதில் போட்டு வறுக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்புறமா மிச்சத்தெல்லாம் போட்டு வதக்கணும். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக சிவந்த உடனே கேஷ்யூ நட்ஸ் எடுத்துடலாம். ஸோ இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியனை நிறைய ஆனியன் போட போது உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஆனியன் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாஸியாக, கொஞ்சம் ஒரு ரொம்ப வதங்கி ஆறது வேண்டாம், கொஞ்சம் வாயில் கடிக்கிற மாதிரி இருந்தால் இட் பி வெரி டேஸ்டி. ஸோ இதை வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கி லைட்டாக கலர் மாறி இருக்குல்ல, இந்த சமயத்தில் பச்சை பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அது கூட ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் இந்த பீஸுலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புதினா சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அசிடிட்டிக்கு ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதை பட்டாணியை போட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சோன்னா அது நல்லா வெந்துடும். இல்லைன்னா இது பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் இதை மூடி வைக்கலாம், ஒரு ஜஸ்ட் 1 minute ஏன்னா. ஸோ பட்டாணி இதில் போட்டு வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் அந்த சாதத்துக்கு வேணுங்கிற உப்பு அதில் சேர்க்குறேன். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சின்னு வந்த அந்த மிக்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணலாம்.
இப்போ இந்த மிக்ஸு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் மெதுவாக இந்த நெய் நம்ம போட்டிருக்க நெய்யை கொஞ்சம் விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் கூட மாறல பாருங்க. இந்த மாதிரி சமயத்தில் we can stop it. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கியாச்சு. பிகாஸ் தண்ணியெல்லாம் கம்மி ஆகிடுது இல்லையா, தண்ணியே இல்லை. நான் அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் கிளாஸ் தண்ணி சேர்த்துனேன், கொஞ்சம் நல்லா அரையணும்னு சொல்லிட்டு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விழுது கொஞ்சம் ஜாஸ்தியே பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நான் மாங்காய் சாதத்துக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனா பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் 6 people ஆர் மேக்கிங். உங்களோட எத்தனை பேருக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு உரப்பு எல்லாம் நீங்கள் கரெக்டாக அதுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சாதம் வடிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்ல பலன்னு வந்துருப்பாருங்க. அது மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு வச்சுட்டேன். ஸோ தட் இட் வில் நாட் ஸ்டிக் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் கொஞ்சம் குழையாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த விழுது ஆயிடுத்து. ஸோ அது கூட இந்த சாதத்தை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சாதத்தை போட்டு இதில் நல்லா கலக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு 2 லைம் வந்து இதுக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து லைம் ஆர் ஈவன் புளிச்சா இது ஜூஸ் கூட போடலாம், புளி கூட இதுக்கு போடலாம். நான் வந்து ஐ ப்ரிஃபர் லைம். ஏன்னா லைம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஃபீலிங் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ஐ ப்ரிஃபர் லைமு. இப்போ நான் வந்து 2 லைம் இதுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ லைம் ஜூஸை அது மேலாக விடலாம். இப்போ லைம் ஜூஸ் போட்டேன், நான் 2 லைமை இதில் பிழிஞ்சிட்டேன். ஸோ இந்த புதினா வாசனை, இந்த லைம் வாசனை, அப்புறம் நம்ம போட்டிருக்கிற ஒரு லைட்டாக ஒரு மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு ரொம்ப காட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அரைக்கும் போதும் கொஞ்சம் கார்லிக்கு கொஞ்சமாக ஒரு 10 பல்லு போட்டுட்டேன். அப்புறம் ஆனியன். ஸோ எல்லாம் சேர்ந்து அப்படியே கமன்னு நம்ம இப்பயே சாப்பிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலாக நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ நட்ஸை அது மேலே போடணும். போட்டுட்டு அதே மாதிரி பாக்ஸில் போடும்போது அந்த கேஷ்யூ நட்ஸ் மேலாக போட்டு வச்சுட்டா, if the children likes cashew nuts, it will be fine. Some people may not like. This is completely optional. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இதில் போட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்குது. பட் திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா விச் யூ கேன் மேக் இட் அஸ் அ லிட்டில் ரிச் it will become. So you can make it like this. ஒரு எலுமிச்சம்பழ சாதம், புளியன் சாதம் அந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது this is something different which is also very healthy and very tasty. I hope you like this recipe. So let me meet you in the next lovely video, but don't forget to prepare this and send it for them, and you also please enjoy. Let me meet you. Bye bye.